உங்க எல்லாருக்குமே ஸ்ரீ படம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்ரீ பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அண்டு லோ பட்ஜெட்டில் போட்டு ஹை பட்ஜெட்டில் வந்து பயங்கரமாக ஏர்ன் பண்ண ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலி அந்த ஊருக்குள்ளே வந்து ஸ்திரீ அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு பேய் இருக்கும். ஸோ இந்த பேயோட வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடையுமே வந்து ஒவ்வொரு ஆண்களை வந்து பிடிச்சிட்டு போயிடும். ஸோ அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்து மாட்டிக்கிறாங்களோ அவங்களோட உயிரை வந்து எடுத்துரும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டோரி போயிட்டுருக்கும். ஸோ இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோமே ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஸ்திரீ கிட்ட வந்து மாட்டிக்குவார். ஸோ அதுக்கிட்ட எப்படி அவர் எஸ்கேப் ஆறாரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரீ படத்தோட கதை அப்படிங்கிறதுமே இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. பட் இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சிம்பிளாக அதில் வந்து க்ளீனாக யாரையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஈவன் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறையவே வந்து மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. மூஞ்சியாவாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஸ்திரீயோட செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், இப்படி நிறையா படங்களை வந்து தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லா படமும் பார்த்துட்டிங்கன்னா வெறியான ஹிட்டு, செமையான படம் அப்படியே வந்து குவிய ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு. அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து அவங்க வந்து தங்களோட மூவிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வந்து அவங்களோட மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். அண்ட் இது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து நிறைய மூவிஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து எப்படி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு படம் பிடிக்கும் பிடிக்காதங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.